தலைப்பு என்ன என்றால் இயேசு சமாதானம் தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை பேருக்கும் அநேக குடும்பங்களுக்கு சமாதானம் தான் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. என்னவா சமாதானம் என்னங்க பிரச்சனையா இருக்கு? 16ஆம் அதிகாரம் யோவான் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உண்டு சமாதானம் உண்டு ஆயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையினால சமாதானம் நம்மளை விட்டு தூரமாய் போகுது. ஐயோ, நான் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதமா வாழ்றேன், ஜெபிக்கிறேன், எல்லாமே செய்யறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஏன் சமாதானம் இல்ல? என் பிள்ளைகளை நினைச்சு சமாதானம் இல்ல, என் கணவனை நினைச்சு சமாதானம் இல்ல, என் உறவை நினைச்சு சமாதானம் இல்ல, என் மனைவியை நினைச்சு சமாதானம் இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொள்ளுது. எப்படி வாழ்ந்தாலும் எனக்குள்ள ஒரு சூழலை மாறப்படுது. சமாதானத்திற்கு நான் என்ன செய்யணும்? அந்த ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு பாடு என்று நமக்குள்ள அநேக நேரத்துல யாருக்கு தோன்றும் தெரியுமா? இயேசுவை உண்மையா விசுவாசிக்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தோன்றும். இப்படி இதே போல இயேசுவை விசுவாசித்து அவருக்கு உண்மையா இருந்த விசுவாச பாதையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, வேதம் சொல்லி என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று வேதம் அழகாக நமக்கு கூறப்பட்டிருக்கு. ஆனா சொன்ன வார்த்தை கொஞ்சம் மாறப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும்? கொஞ்சம் தடுமாறும். புயல் வரும்போது என்ன பண்ணுதுங்க? படுக தடுமாற்றமா இருக்கு. அப்படிதான் அந்த தடுமாற்றமா அறையில மோதி கொண்டிருக்கிற வேலையில இயேசு பார்த்து சொல்றார், அவன் விசுவாசிகளே, ஏன் என்னிடத்தில் நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறீர்கள் என்று யாரை பார்த்து கேட்கிறாரு? அவரோட கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றார். சீஷர்கள் எவ்வளவு விசுவாசமா இருக்கலாம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு என்ன இல்லைங்க? விசுவாசம் கிடையாது. ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே விசுவாசமாயிரு. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தை? உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உலகத்துல உபத்திரம் இருக்கும், வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத. உன் துக்கத்தை நீ அந்த சமாதானம் இல்லாதனால உன் துக்க வாழ்க்கையே துக்கமா நீ நினைச்சு கொள்ளாத. அதுக்கு மேல ஒரு வசனத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், அதுக்கு மேல உன்னோட நான் ஒரு வார்த்தை பேச போகிறேன், அதை நீ கவனிக்கணும் என்றார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரம் இருக்கு, ஆனா நீங்க என்னவா இருக்கணுமா? தைரியமா இருக்கணும், திடன் கொள்ளணும். இது கொஞ்ச நாளைக்கு தான். இது என்னதுங்க? கொஞ்ச நாளைக்கு என்று நம்ம என்ன பண்ணணுங்க? நினைக்கணும், விசுவாசிக்கணும். ஏன் தெரியுமா? ஏசப்பாது கீழே வார்த்தை சொல்றாருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஜெயித்த தேவன் நம்மோட இருக்கிறார் என்று உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க? விசுவாசமா இருக்கணும். அந்த தேவன் எப்படி ஜெயித்தார் தெரியுமா? அவர் எல்லாம் நன்மையை செய்தார். பார்வையில்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்தார், மரித்து போயிருக்கிறவர்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. இப்படியெல்லாம் செஞ்ச தேவன் அவருக்கு திடீரென்று ஒரு மரணம் வந்துச்சு. அந்த மரணம் வரும் பொழுது அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஏன் பீட்டர் கூட என்ன பண்ணாருங்க? அவரா யாரு எனக்கு தெரியாதுன்னாரு. என்னன்னாருங்க? எனக்கு தெரியல, நாங்க எல்லாமே தெரியலன்னு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் பீட்டர் இது சொல்லுவாருன்னு ஆண்டவர் முன்னாடியே குறிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும்னு ஏசப்பாக்கு தெரியும். அதுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், திடனா இது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு மரணம் வந்த பிறகு எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அவர் 3ஆவது நாள் சொன்ன மாதிரி உயிரோட எழுந்தாரு இல்லையா? அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு, அவர் ரத்தத்தால நம்மளை கழுவி நம்மளை நீதிமானா ஆக்கி நமக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணாருங்க? 3ஆவது நாள் அவர் உயிர் தேடும் பொழுது
அவங்கள மறுதளிச்சவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? இயேசு உண்மை உள்ளவர், இயேசு சமாதானத்தை எனக்கு கொடுத்தார், அவர் ஜெயித்த தேவன், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் அதுதான் இங்க சொல்றாருங்க. தினம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெயித்த தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சோகம், மறக்க முடியாத ஒரு வேதனை இருக்கதான் செய்யும். அதற்கு உங்களுக்கு தேவை இயேசுடைய வார்த்தை. ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தை உங்க மனச, உங்க உள்ளத்துல இருக்கிற புண்ணுகளுக்கு எல்லாமே ஒரு காயத்தை ஆற்றுகிறது தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை உங்களை தேற்றும், அந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல மருந்தா இயேசு வைத்திருக்கிறவரா இருக்கிறார். அது இந்த மருந்து யாருக்கு வேலை செய்ய தெரியுமா? யாருக்கு வேலை செய்ய? நீங்க சொல்லுங்க. உண்மையா நேசிக்கிற பிள்ளைக்கு. நெக்ஸ்ட், கர்த்தர் மேல் நம்பிக்கை. நெக்ஸ்ட், அவருடைய பிள்ளைகளுக்கு. நெக்ஸ்ட், விசுவாசிக்கிறவங்களுக்குங்க. விசுவாசம் நம்ம வாழ்க்கையில முக்கியம். பிரியமானவர்களே, விசுவாசத்தை எப்பவுமே மறக்காதீங்க. ஒரு பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. அந்த விசுவாசம் தான் அவனை குடியிலிருந்து தூக்குனது. அந்த விசுவாசம் தான் அந்த பாடையிலிருந்து வெளியே வந்த அந்த பாடுகள் அனுபவித்திருக்கிற அந்த சகோதரியுடைய விசுவாசம் தான் அவங்களை சுகமாக்கினது. 12 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், ஒரு நாள் தலைநோவு, 10 நிமிஷம் தலைநோவுக்கு நம்ம என்ன பண்றோங்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம், மாத்திரை சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். அந்த பாடு 12 வருஷமா இருந்தாங்களே, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அவங்க விசுவாசத்தை நிமித்தமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானத்திற்கு விசுவாசம் முக்கியம். யாரு மேல வைக்க போறேன்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. பிதாவானவர் யெகோவா தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மேல நம்ம என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை வைக்க வேண்டியதா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அந்த கிருபை. அப்போ உபத்திரம் இருக்கிறது, அதற்காக நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா.